மாற்றிக்கிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வரும் தீமைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நன்மை கேள்வாய் மாற்றிருப்பார். உங்களுக்கு தீமை செய்ய ஒருத்தர் காத்திருக்கலாம். உங்களுக்கு தீமை பண்ண முடியாது யாராவது செய்யலாம். இந்த தீமை வர முடியாத ஒரு சங்கடங்கள் நேரிடலாம். தீமை வர முடியாது ஏதாவது சாயம் ஏற்படலாம். தீமை வர முடியாத ஒரு சம்பவம் ஏற்படலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் என்னவா மாற்றி கொடுத்துருவார்? நன்மை கேள்வாவே மாற்றி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போ பாருங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20 வாசிக்க. இங்கே யோசேப்புக்கு தீமை செய்த சகோதரர் எழுதினார்கள். அவர் குழியில கொண்டு போட்டார்கள். கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? அந்த தீமையை யோசேப்புக்கு நன்மையா மாற்றினா. தீமை செய்த சகோதரர்களுக்கு அந்த தீமை செய்த சகோதரர்களுக்கு தீமை யோசேப்பு அண்டாததற்கு யோசேப்புக்கு அந்த காரியத்தை என்ன செஞ்சார்? அனுகூலமாக்கி கொடுத்தார். விசேஷமா நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுத்தார். வாசிக்கலாம். அவரோட சகோதரர்கள், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்ப நடக்கிறபடியே